ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தா கத்தாரில் இருக்க ஒரு சினிமா தேட்டருக்கு தான் போகிறோம். ஸோ ரூமில் இருந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. நம்ம வந்து வெளியே எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேட்டருக்கு வந்து போனதே இல்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து கத்தார் நாட்டில் இருக்க அசைன் டவுன் சினிமாவுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா சல்மான் கான் வந்து 14ஆம் தேதி இங்கே வந்து லைவாக கத்தாருக்கு வர்றதா சொல்லி போஸ்ட்லாம் ஒட்டியிருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணோம், நேராக வந்து டிக்கெட் எடுக்க வந்து போயாச்சு. டிக்கெட் எடுத்தால் 3 டிக்கெட், அதாவது பாப்பாவுக்கும் சேர்த்து எடுத்தாச்சு. ஏன்னா அவளுக்கு 5 வயசுங்கிறதுனால கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரியால் போட்டிருக்காங்க. நம்ம ஊர் காசு கிட்டத்தட்ட 480 ரூபாய் கிட்ட வந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஆரோ மேலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்துக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் ஈவினிங் ஷோ தான் வந்திருந்தோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி 3 பேர் காஃபி குடிச்சிட்டு நாங்கள் வந்து உள்ளார போயிட்டோம். உள்ளார போனதுக்கப்புறம் பாருங்கள், மூவி வந்து போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் தேட்டருமே எம்டியாக தான் இருந்துச்சு. யாருமே இல்லாத தேட்டருக்கு யாருக்குப்பா படம் ஓட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரே ஒருத்தங்க மட்டும் தான் இருந்தாங்க. ப்ளஸ் நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியோட, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. ஃபேமிலிக்குன்னு தனியாக பிளேஸ் இருக்கும், பேச்சுலர் பார்க்குறதுக்குன்னு தனியாக பிளேஸ் வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளதுலேயே நாங்கள் நல்ல ஹைட்டான பிளேஸில் போய் உட்காந்துக்கிட்டோம். இங்கேருந்து பார்க்குறப்போ ஃபுல் மூவியுமே ரொம்ப சூப்பராக தெரியும். இங்கே உள்ள சீட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். நீங்கள் உட்கார போகிறதுக்கு முன்னாடி கையால் இப்படி இழுத்து விட்டுட்டு உட்காரணும். ஒரு சில பேர் கையால் அப்படி இழுத்து விட்டு டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றவங்க இதை கையால் இழுத்து விட்டு அந்த கையை வந்து சீட்லேயே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காரணும். நெக்ஸ்ட்டு மூவி போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி மூவினே சொல்லலாம். ஸோ நாங்கள் மூவி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.